மதுரையில் பாலமேடு ஜல்லிக்கட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் திருச்சி மாவட்டம் பெரியசூரியிலும் ஜல்லிக்கட்டு போட்டி நடந்து வருகிறது. இது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர்கள் சார்ல்ஸிடம் கேட்கலாம். சார்ல்ஸ், இதுவரை எத்தனை காளைகள் களமிறங்கப்பட்டிருக்கு? சூரிய ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்வதற்காக எத்தனை காளைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு? ஐஸ்வர்யா, திருச்சி மாவட்டம் பெரியசூரியூர் பகுதியில் இன்று காலை 10:30 மணி அளவில் இந்த ஜல்லிக்கட்டு துவங்கியது. இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஏற்கனவே அவர்கள் விழா குழுவினர் 400 மாடுகள் வரும் என தெரிவித்திருந்தாங்க. ஆனால் தற்போது மருத்துவ பரிசோதனை செய்து இதுவரை காளைகள் அனுமதிக்கப்பட்டது 360 காளைகள் மட்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. அந்த 360 காளைகளில் 250 காளைகள் தற்பொழுது இந்த களத்தில் உள்ள வாடிவாசலில் இருந்து விடப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது. இந்த மாடுபிடி வீரர்கள் 400க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து இந்த மாடுகளை அந்த காளைகளை அடக்கும் அந்த நிகழ்ச்சியில் அவங்க தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. இந்த ஜல்லிக்கட்டு விழாவின் போது மாடுபிடி வீரர்கள் இதுவரை மாடுபிடி வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் அந்த மாட்டை கூட்டி வந்தவர்கள், அதாவது உடன் வந்தவர்கள் என 25 பேர் இதில் காயமடைந்திருக்காங்க. அதில் ஒரு 3 பேரோட நிலைமை தற்பொழுது கொஞ்சம், அதாவது அவர்களுக்கு மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் கொண்டு செல்லும் வகையில் அவர்கள் காயம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வராங்க. நேரடியாக திருச்சி மாவட்ட ஆட்சியரும் இந்த ஜல்லிக்கட்டு நடத்தும் இடத்தில் மேடையிலிருந்து இந்த ஜல்லிக்கட்டை கண்காணித்து வராங்க. ஐஸ்வர்யா, சார்ல்ஸ், காலையில சொல்லியிருந்தீங்க கேலரியில் ஏதோ பழுது ஏற்பட்டு அதை சரி செய்வதற்காக சிறிது நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ அது எல்லாமே சரி செஞ்சாச்சு? ஐஸ்வர்யா, அதாவது திருச்சி சூரியூர் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை ஏராளமானவர், அதாவது திருச்சி மாவட்டத்தில் நடைபெறும் முதல் ஜல்லிக்கட்டு இது. அதனால் இங்கு பகுதியில் உள்ள திருவெரும்பூர், துவாக்குடி, திருச்சி சுற்றி உள்ள அனைத்து கிராமப்புறங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் இங்கு இந்த ஜல்லிக்கட்டை கண்டுகளித்து வராங்க. அதற்காக அவர்கள் கேலரிகள் அமைத்து முறையான பாதுகாப்பு வசதியுடன் விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தாங்க. அப்படி இருந்தும் அந்த ஜல்லிக்கட்டு நடைபெறும் வலதுபுறத்துக்கு உள்ள அந்த கேலரிகளில் உள்ள அந்த கம்புகளை அனைத்துமே ஏராளமான பொதுமக்கள் அது மேல் ஏறி நின்று பார்வையாளர்கள் பார்த்ததால் ஒரு புறம் உள்ள அந்த கேலரி சரிந்தது. அதனால் அந்த உடனடியாக காவல்துறையினர் ஜல்லிக்கட்டை நடத்த சிறிது நேரம் தடை வைத்தனர். பின்பு மீண்டும் அவர்கள் அனைவரும் அங்கிருந்து அந்த பொதுமக்களை அந்த கேலரியில் நிற்கக்கூடாது, அவர்களுக்கு எதுவும் அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடும் என்று அவர்களை அப்புறப்படுத்திய பிறகு தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வராங்க. முக்கியமாக மாடுபிடி வீரர்கள் ஏற்கனவே சோதனையில் ஈடுபட்டு வந்த சூழ்நிலையில் மாடுகளையும் கடுமையான மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. மாடுபிடி வீரர்கள் யாரும் அந்த மாடுகளை துன்புறுத்தினாலோ இல்லை வாழை பிடித்தாலோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் எனவும் ஏற்கனவே காவல்துறையினர் தெரிவித்திருந்தாங்க. ஐஸ்வர்யா, சார்ல்ஸ், காலையில 10:30க்கு ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சதா சொன்னீங்க. மாலை எத்தனை மணி வரைக்கும் இந்த ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கு? ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் 3 மணி வரை மட்டுமே அனுமதி கொடுத்தது. இதுவரை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 250க்கும் மேற்பட்ட காளைகள் தற்பொழுது இந்த வாடிவாசலில் திறந்து விடப்பட்டுள்ளது என தெரிவித்திருந்தேன். இன்னும் சிறிது நேரத்தில், அதாவது 360 காளைகள் ஏற்கனவே மருத்துவ பரிசோதனை முடிந்து அவை அனைத்தும் வாடிவாசலில் திறக்க தயாராக இருக்கிறது. மீதமுள்ள 50லிருந்து 75 காளைகள் இன்னும் சிறிது நேரத்தில் விடப்படும். அதன் பிறகு 3 மணி அளவில் இந்த ஜல்லிக்கட்டு முடியும் என விழா குழுவினரும் மாவட்ட நிர்வாகத்திலும் தெரிவித்திருக்காங்க. ஐஸ்வர்யா, சார்ல்ஸ், இன்னைக்கு பெரியசூரியூர்ல ஜல்லிக்கட்டு நடந்துட்டு வருது. நாளைக்கு இதையொட்டி பாலக்குறிச்சியில நடைபெற போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுமை அடையாதனால இடைக்கால தடையை மாவட்ட ஆட்சியர் விதித்திருந்தாரு. இப்ப அது விலக்கிறதுக்கு ஏதாவது இது இருக்கா, வாய்ப்புகள் இருக்கா? ஐஸ்வர்யா, அதாவது முக்கியமாக ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட காவல்துறை தலைவர் உள்ளிட்டோர் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக பாலக்குறிச்சி ஆவாரங்காடு பகுதியில் 3 மணி நேரம் ஆய்வு மேற்கொண்டாங்க. இந்த ஆய்வில் அவர்களே கேலரியில் அமர்ந்து பார்த்து உள்ளிட்ட, அதாவது பாதுகாப்பு வசதிகள் அனைத்தும் இருக்கிறதா என்று மாவட்ட ஆட்சியரும் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் டிஐஜி அவர்களும் நேரடி ஆய்வு செய்து பின்பு மாவட்ட ஆட்சியர் அந்த விழா குழுவினரும் கடுமையாக எச்சரிக்கை விடுத்தார். மாவட்ட ஆட்சியர் ஜெயஸ்ரீ முரளிதரன் அப்போது கூறிய போது, பாதுகாப்பு இல்லாத கேலரிகள் இருந்தால் அது உடனடியாக அகற்ற வேண்டும். இப்பொழுது நான் உடனடியாக இதற்கு நோட்டீஸ் கொடுக்கிறேன், உரிய அனுமதி நான் தரமாட்டேன் என்று அவர்களுக்கு தெரிவித்திருந்தாங்க. 2 நாட்கள் கழித்தும் மீண்டும் அவர்கள் அதற்கான அந்த பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்காததால் அவர்களுக்கு இன்று தடை விதிப்பதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கு. மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து அதை கண்காணித்து வராங்க. இது தொடர்பாக நம்ம வட்டாட்சியரிடம் தொடர்பு கொண்டு கேட்டோம். வட்டாட்சியர் தற்காலிக தடை என்பதை விட அதற்கு உரிய அவர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்தால் விரைவில் அந்த பணிகள் முடிவுற்று அவை அனைத்தும் ஜல்லிக்கட்டு நடத்த முறையான பாதுகாப்புடன் அந்த கேலரியில் அமைக்கப்பட்டுள்ளது என்று அவர்கள் உரிய ஆவணங்களை எழுத்துப்பூர்வமாக கொடுத்த பிறகே நாளை ஜல்லிக்கட்டு நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காங்க. இன்று, அதாவது மாலைக்குள் அந்த பணிகள் முடிவடைந்தால் நாளை நடைபெறும் எனவும் உறுதியளிச்சிருக்காங்க. இன்னும் சிறிது நேரத்தில் அதற்கான பணிகள் அவங்க ஈடுபடவும் இருக்காங்க. ஐஸ்வர்யா, சார்ல்ஸ், பெரியசூரியூர்ல ஜல்லிக்கட்டு குறித்த தகவல்களை பதிவு பண்ணமைக்கு நன்றி.